ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து எப்படி டிசைன் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அதோட பிளான் தான் பார்த்துட்டு இருக்கோம். 15 மீட்டர் இன்ட்டு 7 மீட்டர் பிளான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இதோடைய கிராஸ் செக்ஷன் பார்த்தா 4 மீட்டர் ஹைட்டு. வாட்டர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். இப்போ வாட்டர் லோடு பேஸ் லெவலில் 40 கிலோமீட்டர் பர் மீட்டர். சாயில் ப்ரெஷர் பார்த்துட்டோம். இப்போ பிளான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டாட் ப்ரோ ஓப்பன் பண்ணி டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்டாட் ப்ரோ ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபைல் ஒன்று வந்து தனியாக க்ரியேட் பண்ணணும். ஏன்னா செட் ஆஃப் டம்மி ஃபைல் எம்டி ஃபைலில் நிறைய வரும். ஸோ வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று கொடுத்துருங்க. 1 2 3ன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டு இப்போ நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு ஸ்பேஸ் இதில் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண கொடுத்த ஃபைலில் வந்து நம்ம 1 2 3ன்னு கொடுத்து அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஃபைலில் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு ஃபைல் நேம் நம்ம என்ன கொடுக்கலாம்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைல் நேம் வந்து கொடுத்தாச்சு. நம்ம அண்டர் கிரவுண்டு டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், இல்லை அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு அதுக்கு முன்னாடி மீட்டர் கிலோ நியூட்டன் இதுக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் போயிட்டு ஆட் பீம் அப்படின்ற மெத்தடில் தான் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம ஆட் பீம் மெத்தடில் பண்ணலாம், ஈஸியான ஸ்ட்ரக்சர். அதனால் ஆட் பீம் ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் கூட ஒரு பாயிண்ட் சுற்றி அது 0வில் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் டேபிள் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு நோட் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த நோட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ண முடியாது. அதனால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கர்சரில் போய் நோட் கர்சர் செலக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம பிளான் இது தான். நம்ம வந்து சென்டர் டு சென்டர் மார்க்கிங் எடுத்துருக்கோம் 7 மீட்டர். ஸோ சென்டர் மார்க்கிங்கை 7.3 அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வரும். அது எப்படி கால்குலேட் பண்ணி சைடில் போட்டு காட்டியிருக்கோம். 7 + 0.3 / 2 அதை போட்டிருக்கோம். அது 15.3 எப்படி வந்துச்சுன்றதையும் போட்டுருக்கோம். இப்போ நோட் கர்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் எக்ஸ் டைரெக்ஷனில் வந்து 15.3 மீட்டர் இது பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஆப்ஷன் எப்படி கொடுக்குது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேணுமோ நோட் சப்போஸ் செலக்ட் ஆனால் நோட் கர்சர் ரைட் கிளிக் பண்ணி நோட் கர்சரில் போய்ட்டு நோட் கர்சர் செலக்ட் பண்ணிக்கிறதான். இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் ஓப்பன் ஆகும். அந்த நோட்டை செலக்ட் பண்ணி டேபிள் ஓப்பன் பண்ணி இது ZISல 4.3 மீட்டர் வந்து எனக்கு தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ அந்த நோட் செலக்ட் ஆகலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கர்சரில் போய் நோட் கர்சர் கொடுத்து அது Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து Z டைரெக்ஷனில் 4.3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு நோட் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த 4 நோட்டையும் ஒரு பீம் கண்ணை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து டைரெக்ஷன் மாற்றி வைக்கிறோம். டைரெக்ஷன் இந்த வியூவில் வச்சுட்டு 2 நோட்டையும் கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி நோட் செலக்ட் கர்சரில் போய் நோட் கர்சர் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் கீ அழுத்திக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய் டைரெக்ஷன் அதாவது ரைஸ் எனக்கு வந்து ஒய் டைரெக்ஷனில் போகணும் அந்த கர்சர் சொல்லி பண்ணிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பீம் கர்சர் வச்சு ஜாயின் பண்ணுறோம். பீம் கர்சர் வச்சு எல்லா நோடையும் ஜாயின் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் ஷேப்புக்கு வந்து நம்ம இதை கொண்டு வரோம். கிட்டத்தட்ட ப்ராசஸ் ஓகேங்களா? இப்போ வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட டேங்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 3D அனிமேஷனில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனால் 3D அனிமேஷன் கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு காலம் பீம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு போல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து காலம் பீம் தேவையில்லை. ஸோ இப்போ பிளேட் கர்சரில் போயிட்டு பிளேட்டு நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம். அதாவது வாட்டர் டேங்க் அப்படின்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான். அதில் காலம் வச்சு பீம் வச்சோ இல்லை பிரிக் வச்சோ கட்டத்தால் அண்டர் கிரவுண்ட் டேங்க்னால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கான்கிரீட் வால், அதாவது கான்கிரீட் ஷார்ட் வால் லாங் வால் வந்து கீழே வந்து பேஸ் ஸ்லாப் வரும். ஸோ இப்போ இந்த காலம் பீம் எப்படி டெலிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சைடில் வந்து பிளேட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீழே கொஞ்சம் பேஸ் அது பக்கத்தில் எல்லோ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸை வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி கிளாஸாக வந்து ட்ரா பண்ணக்கூடாது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணோம். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் போய்ட்டு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் போயிட்டு அந்த கொடுத்துட்டு எல்லோ கலரில் இருக்கும் கீழே அதை கிளிக் பண்ணி அப்படி போட்டு
ஸோ இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா 3D வியூவில் போய் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கு இடையில வந்து காலம் பீம் ரெண்டுமே இருக்குது. அது எல்லாத்தையும் எப்படி டெலிட் பண்ணிட்டுனா செலக்ட் கர்சரில் போயிட்டு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அசைன் டு ஃபிக்ஸ்டில் போயிட்டு க்ரியேட் சப்போர்ட்டில் போயிட்டு இப்போ ஒரு பண்ணிட்டு சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த லோட் கேஸ் டீட்டெயில்ஸ் ஆட் டெட் லோட் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறோம். லோட் கேஸில் போய்ட்டு டெட் டிஎல்னு கொடுத்து ஆட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து லைவ் லோடு கொடுக்குறோம். லைவ் லோடில் போய்ட்டு அந்த ஃபைல் டைட்டில் வந்து எல்எல் அப்படின்னு டைப் அடிச்சுட்டு ஓகே ஆட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். டெட் லோடு ஆடில் போய்ட்டு -1 வச்சு ஆட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி அந்த லோடு கொஸ்டின் மாதிரி வந்துச்சுன்னா அசைன் அவ்வளோன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த பீம் காலம் செலக்ட் கர்சரில் போய்ட்டு பீம் கர்சர் எடுத்து டோட்டலாக செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே கான்கிரீட் செக்ஷனாகவே இருக்கும். நடுவில் பீம் காலம் எதுவுமே ஆகுது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்குக்கு வந்து பீம் காலம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து அசைன் டு வியூ கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு திக்னஸில் போய்ட்டு 0.3 பிளேட் திக்னஸ் கொடுத்து ஓகே ஆட் கொடுத்துருங்க. அடுத்து சர்ஃபேஸ் வந்து 0.3 கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க க்ளோஸ். இப்போ வந்து ரெண்டுத்தையுமே அசைன் டு வியூ ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு இப்போ எல்லாமே ஒரே சேம் டைமென்ஷன் 0.3 தான். பேஸ் ஸ்லாப் வந்து 0.3 தான். ஸோ அசைன் டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் லோட் கேஸில் போய்ட்டு டெட் லோடு கொடுத்தாச்சு. இப்போ லைவ் லோடில் போய்ட்டு அதுக்கு முன்னாடி லைவ் லோடு கிளிக் பண்ணி எனக்கு லைவ் லோடு போல நிறைய லோடு தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா ஏதாவது நம்ம லோடு கொடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ நிறைய லோடு இதை வந்து நம்ம கிரியேட் ஆட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நிறையா க்ரியேட் ஆகும். சப்போஸ் எதனா நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அந்த லோடெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான போது கொடுத்துடலாம். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த பிளேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம கிடைக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் ஷேப் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுற நோடை பொறுத்து தான் வரும். இப்போது ஸ்லாப் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பார்த்திங்கன்னா 4 நோடு ஒரு சைடில் 4 லோடு வச்சு நோட் பாயிண்ட்டு 4 நோட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி அது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பார்த்திங்கன்னா 4 நோடு மேலே 2 கீழே 2 இருக்குது. ஸோ நிறையா நம்மளுக்கு வந்து வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் சென்டரில் தான் வந்து வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம சென்டரில் தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது அதுக்கு எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணுன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஸ்லாப் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்லாப்பை நம்ம நிறையா சின்ன ஸ்லாபாக மாற்றி சென்டர்லேயும் டாட்டும். அதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட்டில் போய்ட்டு கோஆர்டினேட்டட் மெர்ஜிங் அப்ளை கொடுத்தீங்கன்னா அது இப்படி வந்துடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட்டட் பிளேட் மெர்ஜ் அப்படின்னு கோஆர்டினேட்டட் மெர்ஜிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஜெனரேட்டட் பிளேட் மெர்ஜ் கோஆர்டினேட்டட் செகண்ட் ஆப்ஷன் ஓகே அப்ளை கொடுத்தீங்கன்னா ஒரு பிளேட்டுமே 10 பிளேட் ரோ வைஸாலும் காலம் வைஸாக 10 ஆக்டிவேட் ஆகும். ஓகே இப்போ நம்ம வந்து லைவ் லோட் கொடுக்க போதும். இப்போ லைவ் லோடில் வந்து கொடுத்துட்டு ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்துட்டு பிளேட் லோடில் போதும். பிளேட் லோடில் போய்ட்டு வாட்டர் அப்படின்னா ஹைட்ராலிக் ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 40 kN per மீட்டருக்கு 40 லோடு கொடுக்கணும். அது வந்து ஹேட் பீமில் போய்ட்டு நம்ம எந்த சைடு கொடுக்க போகிறோமோ அந்த வியூவை வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டன் அப்படி அந்த சைடு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சுட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டு இவங்க -40 ஏன்னா உள்ள இன்னர் சைடில் வந்து -40 ஒய் டைரெக்ஷனில் கொடுத்துட்டு ஆட் க்ளோஸ். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் ப்ரெஷர் டேங்க்குக்கு உள்ளே வந்து வெளியே போகும். வாட்டர் ப்ரெஷர் எப்பயுமே வந்து டேங்க்கில் வந்து பாட்டமில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாட்டமில் 40 டாப்பில் 0 கொடுக்கணும். இப்போ அடுத்த வாலுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். செலக்ட் பண்ணி டன் வந்து பார்த்திங்கன்னா 40 ஏன்னா இந்த சைடு இருந்தபோது 40 தான் வரும். ஆட் க்ளோஸ். இப்போ அதை போய் பார்க்கும்போது வாட்டர் ப்ரெஷர் இந்த 2 சைட்லேயும் முடிஞ்சிருச்சு. இப்போ வியூவை மாற்றி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லாங் வியூ வச்சு ஷார்ட் வால்க்கு வந்து லோடு அப்ளை பண்ணோம். இப்போ வந்து ஷார்ட் வியூ வச்சுக்கிட்டு ஷார்ட்டர் சைடு வியூ வச்சுட்டு லாங் வால் வந்து லோடு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓகே
பிளேட் லோடில் போயிட்டு பிளேட் லோட் அதில் போயிட்டு ஹைட்ராலிக் ஸ்டாட்டிக் ப்ரெஷரில் போயிட்டு பிளேட் நம்ம ஒரு பிளேட்டு செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி கரெக்டாக அந்த கார்னர் மட்டும் ஒரு லைன் செலக்ட் ஆகணும். அது வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லாங் வால் செலக்ட் பண்ணியிருக்கோம். டன் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ கொடுக்கணும் -40 அப்படின்னு கொடுத்துட்டு ஒய் டைரக்ஷன் ஆட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அசைன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரெஷர். இப்போ நீங்கள் வந்து நான் எதுக்காக வந்து அந்த லோடு வந்து ஸ்டார்டிங்கில் நிறையா க்ரியேட் பண்ண சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். பிளேட் லோடில் போய்ட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் கொடுக்கும்போது இப்போ வந்து செலக்ட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், சைடில் வந்து பிளேட்டு ஒரு லைன் செலக்ட் பண்ணிவிட்டு அது அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் இப்போ பேக் சைடு பிளேட் இப்போ டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் கொடுத்துட்டு -40 கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக இந்த சைடுன்னு வரும்போது என்ன கொடுக்கணும், +14 கொடுக்கணும். இப்போ -14 கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரெஷர் வெளியே இந்த ஆக்ட் ஆகும். டேங்க்குள்ளே இருக்க வாட்டர் வந்து உள்ளே தான் ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ இதே போல் தப்பாக இன்கேஸ் தப்பாகிடுச்சுன்னா டெலிட் பண்ணிவிட்டு நம்ம நிறையா இது க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம் 6, 7, 8ன்னு. இப்போ 6ல் போய்ட்டு அதே போல் அதுக்காக தான் வந்து நிறையா முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னோம். ஹைட்ரோஸ்டாட்டிக்கில் போய்ட்டு செலக்ட் பிளேட் அதில் போய்ட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி டன். இப்போ போய்ட்டு 40. ஸோ அந்த ரைட் சைடு இருக்கும்போது -1, லெஃப்ட் சைடு இருக்கும்போது ப்ளஸ் வரும். ஆட் க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்ன சைடு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுது வால் நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய லோடு பார்க்குறோம். வாட்டர் வந்து டேங்க்குள்ளே வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் லேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பேஸ் லேப் வந்து அந்த சென்டரில் நோடு க்ரியேட் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து மதிச்சு தனித்தனியாக உடைக்க தேவையில்லை. பேஸ் லேப்புக்கு என்னன்னா சர்ஃபேஸ் லோடுன்னு இருக்கும். சர்ஃபேஸ் லோடில் போயிட்டு ப்ரெஷர் ஃபுல் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு எவ்வளோ லோடு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 50.16 kN/m² அப்படின்னு இருக்குது. மீட்டர் இருக்குது. ஸோ -15 கொடுக்கணும். ஏன் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் லோடு, அதாவது வாட்டர் ப்ரெஷர் உள்ளே தான் வந்து வெளியே போகுது. அதனால் -50.16 கொடுத்து ஒய் டைரக்ஷன் ஆட் க்ளோஸ் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி அசைன் டு வியூ. ஏன்னா ஒரே ஒரு பேஸ் லேப் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா லோடு வந்து ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அசைன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாத நம்ம எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணி வச்சுலாம் டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரெஷர் அண்டு லைவ் லோட் அந்த பேஸ் லேப்பில் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம். பொதுவாக அண்டர் கிரவுண்டு டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாயில் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஒரு டேங்க் வந்து நம்ம அதாவது எர்த்து சர்ஃபேஸ்க்கு உள்ள அண்டர் கிரவுண்டு டேங்க் வாட்டர் டேங்க் அப்படின்னா கிரவுண்டுக்குள்ளே தான் நம்ம ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறோம் பூமிக்குள்ளே. ஸோ அப்படின்னும்போது சைடில் அந்த வாலோடைய சைட்லேயே வாட்டர் ப்ரெஷர் வந்து வெளியே இருந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரெஷரை மட்டுமே கன்சிடர் பண்ணி இந்த டிசைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இப்போ அசைன் அனலைஸ் போயிட்டு எல்லாத்தையும் ஓகே கொடுத்து நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் ஏதாவது வார்னிங் இல்லாமல் ஆகணும். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அனலைஸ் ஆகிட்டு இருக்குது ஸ்ட்ரக்சர் 0 வார்னிங் வந்துச்சு. கோ டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி போயாச்சு. இப்போ நம்மளுடைய எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இதில் வந்து எந்தெந்த லோடு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஒய் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது அந்த லோடால் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டிசைன் பண்ணுறோம். கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறோம். கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் டிசைனில் போயிட்டு கான்கிரீட் டிசைனில் கொடுத்துட்டு IS 456 அந்த கோடு யூஸ் பண்ணுறோம். இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா FC அப்படின்னு கான்கிரீட் ஸ்ட்ரென்த்து ஸோ 25 அப்படின்னு வச்சுன்னா 25 3 0 கொடுத்து ஆட் கொடுத்தோம். அடுத்தது வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 415 3 0 ஆட். அடுத்து வந்து மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு 415 3 0 ஆட். இப்போ நம்மளுக்கு கொடுத்ததெல்லாம் எங்கள் கொஸ்டின் மார்க்கில் காட்டும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து அசைன் டு வியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் காமனான கோட் புக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அசைன் டு வியூ அசைன் ஓகே ஆட். சம் கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அசைன் ஆகுது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஆட் கொடுத்துட்டு கமாண்டில் போய்ட்டு நம்மளுக்கு எந்தெந்த டிசைன்னா இந்த இதில் பீம் காலம் ஆகுது. ஸோ அதனால்
design slab element, take off, add, close. ரெண்டு கொடுக்கல, ஸோ அதை ஆடு assign to view. எஸ், ஓகே. எஸ், ஓகே. டேக் ஆஃப் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். assign, ஓகே. எஸ் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ அனலைஸில் போயிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா அனலைஸில் போயிட்டு சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னே அனலைஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருடைய டயாமீட்டர் சைஸுக்கு நம்ம கொடுத்துருக்க லோடு தாங்குமா தாங்காத அந்த வாட்டர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட க்ளோஸ் கிட்ட வந்து அடித்து முடிய போகுது அனலைஸ். ஓகே டன். 0 வார்னிங் எல்லாமே காட்டுச்சு. இப்போ கோ டு அவுட் ப்ராசஸ் போனீங்கன்னா இப்போ ஒரு லோடுக்கு எவ்வளோ தேவையான இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் கான்கிரீட் டிசைன் இருக்கும். அந்த கான்கிரீட் டிசைனில் பார்த்திங்கன்னா டாப் லாங்கர் வால் ஷார்ட்டர் வாலுக்கு எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை, மீட்டர் ஸ்கொயரில் வந்து நம்மளுக்கு வந்து கியூபிக் ஸ்கொயர் மீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுக்கு எவ்வளோ அந்த டீட்டெயில் கிடச்சதுக்கு நம்ம அவ்வளோ ஏரியா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணால் போதும். பேசிக்காக அந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி வாட்டர் ப்ரெஷரை வந்து ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது வாட்டர் ப்ரெஷர் சாயில் ப்ரெஷர் இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டர் ப்ரெஷர் வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு லோடில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா இது ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த குறிப்பிட்ட அந்த ப்ரெஷர் எந்த ப்ரெஷர் வந்து அந்த ஸ்லாப்பில் எவ்வளோ இருக்குது, அந்த டேங்க்கில் எந்தெந்த ப்ரெஷர் எவ்வளோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கேற்ற போல் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே எவ்வளோ எந்தெந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். எந்த ப்ரெஷர் எவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் தெரிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து அனிமேஷனில் டிஃப்ளெக்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கட்டிக்கூடிய டேங்க் வந்து எவ்வளோ மைனூட்டான டிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை பார்த்தோம். இதே போல் மேலும் ஸ்டாட் ப்ராப்பர்ட்டியான வீடியோவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ